அங்கே ஒரு வார்த்தை 4 முறை பேசப்படுகிறது. 4 times the word is appeared. நீங்க வேதத்தை திறந்து அந்த 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 4 வசனங்களை படிப்பீர்களானால் ஒரு வார்த்தை 4 முறை சொல்லப்படுகிறது. கண்டுபிடிச்சிட்டீங்களா? நான் உங்களை வாசிக்க சொல்லல, நீங்களே படிங்க, நீங்களே மனசுக்குள்ள பாருங்க. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்துல ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருது, 4 தடவை வருது. என்னது? கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். முட்செடி என்கிற ஒரு சத்தியத்தை இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. உங்க அருமையான தகப்பன் ஆபிரகாம் சொன்னாரு, என்ன ஊழியக்காரங்க வந்து பிரசங்கம் பண்ணினாலும் நீங்க எல்லாம் போய் சொல்லுவீங்களா, இந்த செய்தியை தான் நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாலே கொடுத்துட்டீங்களே. என்ன விளைஞ்சவங்கடா தம்பி உன் சபையில் இருக்கிற மக்கள். நானும் விளைஞ்சவன் தெரியுமா, நீ எடுக்காததானே எடுத்துட்டு வருவேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆகையால நீங்க இதுவரைக்கும் கேட்டிராத, உங்க போதகரும் போதித்திராத, நீங்க எந்த யூடியூப் சேனல்லையும் பார்த்திராத ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, 2ஆம் வசனத்திலே கர்த்தருடைய தூதனானவர் எரிகிற முட்செடியின் நடுவிலிருந்து மோசேக்கு தரிசனம் ஆனார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இந்த angel of the Lord appeared from the burning bush unto the servant Moses. மோசே என்கிற ஒரு ஆடு மேய்ப்பனுக்கு 80 வயது கடந்த ஒரு கிழவனுக்கு தேவன் தரிசனமாகும்படி ஒரு முட்செடியை தனக்காக தெரிந்து கொண்டார் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு ஆச்சரியம், எத்தனையோ மரங்கள் இருக்கு. அங்க ஒலிவ மரம் இருந்தது, அங்க தேவதாரு விருட்சம் இருந்தது, அந்த இடத்துல நல்ல செழிப்புள்ள பச்சை இலைகளை கொண்ட காலந்தோறும் கனி கொடுக்கக்கூடிய சில தேவதாரு விருட்சங்கள், சில ஒலிவ மரங்கள், சில வாதுமை மரங்கள் எல்லாம் இருந்த போது, இப்படி அழகுள்ள மகிமையுள்ள பலனுள்ள நல்ல மரங்கள் எல்லாம் விட்டுட்டு யாருமே போகாத ஒரு முச்செடிக்குள்ள ஏன் ஆண்டவர் போனார்? Why the Lord visited in the central point of the burning bush and revealed himself to the servant Moses? எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. யாருமே விரும்பாத ஒரு முட்செடி, ஒரு காக்கா குருவி கூட அந்த முட்செடியினுடைய கிளைகளில் போய் உட்காராது. ஒரு காகமும் ஒரு புறாவும் ஒரு பறவையும் அந்த முட்செடியில போய் தன்னுடைய கூடை கட்டாது. அந்த முட்செடியை தாண்டி ஒரு பாம்பு கூட ஏறி போகாது. அந்த முட்செடியினுடைய நிழலிலே எந்த ஒரு மனுஷனும் கூட கொஞ்ச நேரம் போய் நிற்க மாட்டான். அந்த முட்செடியின் நிழலிலே எந்த ஒரு மிருகமும் கூட வராது. ஏன்னு சொன்னா குத்தி கிழிச்சிடும். Nobody will approach to the burning bush. ஒரு முட்செடிக்கு பக்கத்துல போனா எல்லாரும் பயப்படுவாங்க. மனிதர்களால் வேண்டாம் என்று தள்ளப்பட்ட, மிருகங்களால் வேண்டாம் என்று தள்ளப்பட்ட, பறவைகளால் வேண்டாம் என்று தள்ளப்பட்ட, ஒன்றுக்கும் உபயோகப்படாத சாபத்தின் அடையாளமாய் நின்ற ஒரு முட்செடிக்குள்ளவே ஆண்டவர் நின்று, மோசஸ் மோசஸ் மோசஸ், ஒருவேளை என்ன எல்லாரும் தள்ளிட்டாங்க பாஸ்டர், I am useless, என் குடும்பத்துக்கு நான் ஆகாதவன், என் சமுதாயத்துக்கு நான் ஆகாதவன், என் சொந்த பந்தங்களுக்கு நான் ஆகாதவன், நான் ஆகாதவள், யாருக்கும் என்னால எந்த பிரயோஜனம் இல்லை, யாருக்கும் என்னால எந்த யூஸும் இல்லை, யாருக்கும் என்னால எந்த நன்மையும் இல்லை, நான் வாழ்றது வேஸ்ட் பாஸ்டர் அப்படிங்கிற ஒரு விரக்தியான நிலைமையில வந்திருக்கிறியா? இன்னைக்கு கர்த்தர் கேட்கிறாரு, யாருக்குமே ஆகாத நீ எனக்கு வேணும். எல்லாராலும் தள்ளப்பட்ட நீ எனக்கு வேணும். எல்லாராலும் ஓரம் கட்டப்பட்டு மூஞ்சில கூட முழிக்காதேன்னு சொல்லி காரி உமிழ்ந்து துப்பப்பட்டு வெட்கத்தின் சின்னமாய் அவமானத்தின் சின்னமாய் நிக்கிற நீ எனக்கு வேணும். வேதம் சொல்லுகிறது, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளினகளே மூளைக்கே. தள்ளப்பட்ட கல்லான் எடுத்து நிறுத்தி நீரே, தள்ளப்பட்ட கல்லான் எடுத்து நிறுத்தி நீரே, பிரிந்திடாமலே அணைத்துக் கொண்டீர், உன் பிள்ளையாய் எடுத்துக் கொண்டீர்,
பிரிந்திடாமலே அணைத்துக் கொண்டீர், உன் பிள்ளையாய் எடுத்துக் கொண்டீர். தள்ளப்பட்ட கல் நான் சென்று பாடுவீங்களா? எடுத்து நிறுத்தி நீரே, தள்ளப்பட்ட கல் நான் எடுத்து நிறுத்தி நீரே, பிரிந்திடாமலே அணைத்துக் கொண்டீர், உன் பிள்ளை போல் நடத்துகிறே. பிரிந்திடாமலே அணைத்துக் கொண்டீர், உன் பிள்ளையாய் சுமக்கின்றீர். உம்மை நினைக்கும் போதெல்லாம் உள்ள மகிழுதையா, நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் உள்ள மகிழுதையா, பெருகுதையா. எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு, அந்த முச்செடியை போய் பார்த்து, ஏன் முச்செடிய உன்னையா ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அப்படின்னு கேட்கணும்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. என் ஆவியில் அப்படியே பிரயாணம் பண்ணி அந்த முச்செடி பக்கத்துல போனேன். அதுகிட்ட கேட்டேன், உன்னை சுத்தி இத்தனை ஒலிவ மரங்கள் நிக்கிறாங்களே, உன்னை சுத்தி இத்தனை ஆலமரம் இருக்குதே, உன்னை சுத்தி இத்தனை கர்வாலி மரங்கள் இருக்குதே, உன்னை சுத்தி வாட்கோதுமை மரங்கள் இங்க இருக்குதே, உன்னை சுத்தி தேவதாரு விருட்சங்கள் இருக்குதே, இதெல்லாம் விட்டுட்டு உன்கிட்டயா ஆண்டவர் வந்தாரு? இந்த முச்செடி சொல்லுச்சு, நான் எங்க இருக்கேன் தெரியுமா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இன்னும் வேறையும் நான் எங்க இருக்கேன் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, தேவன் அந்த முச்செடியை தெரிந்து கொள்ள முதலாம் காரணம் வசனம் 1-2. இந்த வசனங்களை படியுங்கள். 3ஆம் அதிகாரம் 1-2. ஸ்தோத்திரம். மோசே தேவ பர்வதம் என்னும் ஓரேப்பு மட்டும் தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்துக் கொண்டு வந்தான். இந்த முச்செடி எங்க இருந்தது தெரியுமா? ஹலோ ஹலோ, அது எங்க இருந்தது தெரியுமா? தேவன் வாசம் பண்ணக்கூடிய, தேவ பிரசன்னம் வெளிப்படக்கூடிய, தேவன் தரிசனமாக கூடிய தேவ பர்வதத்தினுடைய அடிவாரத்தில் இந்த முச்செடி வேர்களை விட்டு இருந்தது. கரங்களை உற்சாகமா தட்டுங்க பார்க்கலாம். தேவன் இந்த முச்செடியை தெரிந்து கொள்ள காரணம், தேவன் எங்கே இருந்தாரோ அங்கே இந்த முச்செடி இருந்தது. தேவன் எங்கே வாசம் பண்ணினாரோ அங்கே இந்த முச்செடி காணப்பட்டது. தேவன் எங்கே அடிக்கடி வந்து போனாரோ அந்த வழியிலே முச்செடி இருந்தது. Somebody be with God. தேவனோடு இருக்கீங்களா? தேவன் வாசம் பண்ணுகிற அவருடைய சபையோட நீங்க இருக்கிறீங்களா? தேவன் அடிக்கடி வந்து உலாவுகிற அந்த துதிக்கிற அந்த அல்லேலூயா ஆராதனை கூட்டத்துல நீங்க இருக்கிறீங்களா? இந்த முச்செடியை யாருமே ஏத்துக்கொள்ள மாட்டேன்ட்டாங்க. ஒலிவ மரத்திட்ட போய் கேக்குது, ஒலிவ மரமே நான் உன் பக்கத்துல வளரட்டுமா? சீ போ. இந்த முச்செடி அப்படியே போய் தேவதாரு விருட்சத்தை பத்தி கேக்குது, தேவதாரு விருட்சமே உன் நிழல்ல கொஞ்சம் வளர. Get out, போயிரு. யாருமே இந்த முச்செடிக்கு இடம் கொடுக்கல. கடைசியதுக்கு எங்க தெரியுமா இடம் கிடைச்சிச்சு? தேவ பர்வதத்தின் பக்கத்தில். இன்னைக்கு நீ ஆராதனைக்கு வந்திருக்க காரணம் என்ன? இன்னைக்கு நீ ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிற காரணம் என்ன? எல்லாரும் உன்னை தள்ளி விட்டுட்டாங்க, உலகம் உன்னை தள்ளிருச்சு, உறவுகள் உன்னை தள்ளிருச்சு, நீ நம்பினவங்க உன்னை தள்ளிட்டாங்க, உன் சிநேகிதர்கள் உன் தோழிகள் உன்னை தள்ளிட்டாங்க, உன் இன ஜன பந்துக்கள் உன்னை தள்ளிட்டாங்க. ஆகையினால எங்கேயுமே போறதுக்கு இடம் இல்லைன்னு தெரிஞ்சுதான் இடம் கிடைச்ச ஆலயத்துக்குள்ள இன்னைக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வந்து நாட்டி வைத்திருக்கிறார். கை கொண்டு வந்தவங்க கைகளை தலைக்கு மேல தூக்கி தட்டி, தேவனே இந்த உலகத்துல தலை சாக்க இடமில்லாத ஒரு சூழ்நிலையில இருந்த எனக்கு உம்முடைய சபையின் ஆலயத்துல நாட்டப்பட்டு உம்முடைய சபையினுடைய சத்தியத்துல வேறு விடுபடி என தெரிந்து கொண்டீங்களே. Who is the most beautiful figure in your church? Who is the most beautiful figure in your church? பாஸ்டர், உங்க சர்ச்சில் ரொம்ப அழகான பொம்பளை, அழகான ஆள் யாரு? அவர் சொல்றாரு, என் பொண்டாட்டி தான் சொல்றாரு. நல்லது, தப்பிச்சிட்டாரு. I asked the question, who is the most beautiful figure in your church? He says, that is my wife. நல்ல வேளை. நான் கேட்கிறேன், நீங்களா அழகா இருக்கீங்களா? ஆண்டவங்க கொண்டு வந்து உங்களை நாட்டி வச்சாரு.
நீங்க எல்லாம் மெத்த படிச்சவங்க அப்படிங்கிறதுக்காக கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நாட்டி வச்சாரு. நீங்க எல்லாம் பெரிய பணக்காரங்க, அறிவாளிகள், ரொம்ப ஞானத்துல தேறினவர்கள், நீங்க நல்ல அனுபவசாலிகள், நீங்க எதையும் சாதிக்கக்கூடிய பராக்கிரமர்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் கொண்டு வந்து வச்சாரு. பலவீனத்தில் பலவீனன், ஒடுக்கப்பட்டவள், கைவிடப்பட்டவள், மிதிக்கப்பட்டவன், புறம்பாக்கப்பட்டவள், ஆகாதென்று தள்ளப்பட்டவன், வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்டவன் என்று அறிந்த கர்த்தர் நல்ல சமாரியனாக வழியிலே செத்து கிடந்திருக்கிற உன்னை தன்னுடைய தோளின் மேல் தூக்கி கொண்டு வந்து தன்னுடைய சத்திரமாகிய இந்த சபையிலே நீ எனக்கு வேண்டும். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைத்தீரே, உலகம் வெறுக்கையில் நீரோ அணைத்தீரே, அனாதையாக அலைந்த என்னை, அனாதையாக அலைந்த என்னை தேடி வந்த நல்மெய்ப்பனே, தேடி வந்த நல்மெய்ப்பனே, உலகம் வெறுக்கையில் நீரோ அணைத்தீரே. கரங்களை உயர்த்தி, உலகம் வெறுக்கையில் நீரோ அணைத்தீரே, கதிகலங்கி அலைந்த என்னை, கதிகலங்கி அலைந்த என்னை தேடி வந்த நல்மெய்ப்பனே, தேடி வந்த நல்மெய்ப்பனே, நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே, நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல அனாதையாக அலைந்த என்னை, அனாதை போல அலைந்த என்னை தேடி வந்த நல்மெய்ப்பனே, தேடி வந்த நல்மெய்ப்பனே. ஒவ்வொரு மரத்துக்கிட்டையும் போய் இந்த முச்செடி பிச்சை கேக்குது, நான் உன் கூட வளரட்டுமா, நான் உன் கூட உன் நிழல்ல நிக்கட்டுமா. ஒவ்வொரு மரத்துக்கிட்டையும் ஒவ்வொரு செடிக்கிட்டையும் பச்சையான ஒவ்வொரு செடிக்கு பக்கத்துலயும் போய் இந்த முச்செடி பிச்சை கேக்குது, நான் உன் கூட இருக்கட்டுமா, நீ இருக்கிற இடத்துல நான் இருக்கட்டுமா, நான் வளருவதற்கு எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுப்பையா, உன் நிழல்ல இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு இடம் கொடுப்பையா. எல்லாம் சொல்லிருச்சு. சீ, நீ ஒரு முச்செடி, நீ இருக்க கூடாதுன்னு சொல்லி தள்ளிருச்சு. தவியா தவிச்சுக்கிட்டு இருந்த அந்த முச்செடியை கர்த்தர் பிடுங்கி எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய பர்வதத்திலே நாட்டி வைத்தார். கர்த்தருடைய பிள்ளையே, உன் பரிசுத்தத்தினால் நீ இந்த சபைக்கு வரவில்லை, உன் நீதியினால் கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை, உன் உத்தமத்தினால் கர்த்தர் உன்னை பிடிக்கவில்லை, உன்னுடைய நீதியினாலும் அழகினாலும் அனுபவத்தினாலும் கை தேர்ந்த ஒரு மனிதன் என்கிற அறிவினாலும் கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்ளல. எல்லாராலும் தொடச்சு போட்ட குப்பை, ஆகாதென்று தள்ளப்பட்டு அழுதுகிட்டு இருந்த ஒன்ன, வா 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 வா, என் சபையாகிய பர்வதத்திலே உனக்கு ஒரு இடத்தை நான் வச்சிருக்கிறேன், அங்க வந்து நீ நில்லு, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி அந்த சபைகளை கொண்டு வந்தாரு. எவ்வளவு நல்லவ, எவ்வளவு நல்லவ. நான் கேட்கிறேன், தேவ பர்வதத்தில் இருக்கிறீங்களா? தேவன் உங்களை கொண்டு வந்து நம்பிக்கையோடு நாட்டி வைத்த தேவனுடைய பர்வதமாகிய சபையில சரியா இருக்கிறீங்களா? நம்பர் 2, ஏன் கர்த்தர் இந்த முச்செடியை வச்சாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. Chapter 3 verse 2 says, அங்கே கர்த்தருடைய தூதனானவர் முச்செடியின் நடுவில், எங்க 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 அந்த சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் த புஷ்,
முச்செடியின் ஓரத்தில் அல்ல, தேவனுடைய சமூகம் வரவும், தேவனுடைய சமூகம் தங்கி தாபரிக்கவும், தேவனுடைய சித்தம் நிறைவேறவும், தேவனுடைய நினைவுகள் செயல்படுத்தப்படவும் இந்த முச்செடியானது ஓரத்துல கர்த்தருக்கு இடம் கொடுக்கல, நடுவுல வந்து அவரை நிக்க வச்சிருச்சு. It gave the room unto God in the central place. இந்த முச்செடி நடுவுல அவரை கொண்டு வந்து நிப்பாட்டிருச்சு. நான் கேக்குறேன், கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு ஓரத்துல இருக்கிறாரா, நடுவுல? நடுவுல அந்த சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் யுவர் ஹார்ட், நடுவுல எங்க வச்சிருக்க கர்த்தரை? வேர் இஸ் யுவர் மாஸ்டர்? கர்த்தர் எங்க இருக்கிறார் உன்னை பொறுத்த வரைக்கும்? கர்த்தர் எங்க இருக்கிறாரு? இஸ் ஹி on the extreme side of your life? உன் வாழ்க்கையில எங்கேயோ ஒரு ஓரத்துல கர்த்தரை வச்சிருக்கிறியா? உன் வாழ்க்கையில எங்கேயோ ஒரு மூலையில கர்த்தரை வச்சிருக்கிறியா? உன் வாழ்க்கையில எங்கேயோ ஒரு இடத்துல கர்த்தரை வச்சிருக்கிறியா? இல்ல இல்ல இல்ல, நடுவுல. அவர்தாயா எனக்கு சென்டர், அவர்தான் என்னுடைய சென்டர், அவர்தான் என்னுடைய நடு மையம், அவர்தாயா என்னை இயக்குகிறவர், அவர்தாயா என்னை நடத்துகிறவர், அவர்தாயா என்னை போஷிக்கிறவர், அவர்தாயா என்னை பராமரிக்கிறவர், அவர்தாயா என் கூட இருக்கிறவர், அவர்தாயா என்னை சந்தித்து நடத்துகிறவர். நடு மையத்துல. What the Bible says, நடுவில். சகோதரா, கர்த்தர் உன் வாழ்க்கை நடுவில் இருக்காரா? இல்ல சர்ச்சுக்கு வரும்போது மாத்திரம் உன் பாக்கெட்ல வச்சுட்டு வரியா? Is the Lord somewhere else on the edge of your life? இன்னைக்கு அநேகர் ஆண்டவரோட வச்சிருக்கிற உறவு எங்க தெரியுமா? ஒரு ஓரத்துல, not in the center. ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா ஆண்டவரே, ஏதாவது ஒரு கண்ணீர் வந்துருச்சுன்னா ஆண்டவரே, ஏதாவது ஒரு துன்பம் வந்துருச்சுன்னா ஆண்டவரே, ஏதாவது ஒரு துயரம் வந்துருச்சுன்னா ஆண்டவரே, எல்லாம் நல்லா இருக்க வரைக்கும் ஆண்டவருக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமே இருக்காது. ஓரத்துல ஞாயிற்றுக்கிழமை உறவு, சண்டே ரிலேஷன்ஷிப். What relationship? So many believers of the church, they maintaining with the Lord as Sunday relationship. Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday, they don't have any involvement with the Creator. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஒரு 2 மணி நேரம் ஆராதனையில மாத்திரம் ஆண்டவர் அப்படி காட்டுவாங்க. திங்கக்கிழமை அவருக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாதுங்க. செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை ரொம்ப பிஸி, இப்பெல்லாம் பைபிள் படிக்கலாம் முடியாது, இப்பெல்லாம் ஜெபம் பண்ணலாம் முடியாது. வியாழக்கிழமை இந்த 2 நாள் இருக்குல்ல, சர்ச்சில் போய் கடனை கட்டி தீர்த்துக்கலாம். இந்த முச்செடியை கர்த்தர் தெரிந்து கொள்ள காரணம், அங்க காகத்துக்கு கூடு கட்ட இடம் இல்ல, அங்க புறா வந்து நிக்கிறதுக்கு இடம் இல்ல, அங்க சர்ப்பம் வந்து போகிறதுக்கு இடம் இல்ல, உலகத்தில் இருக்கிற எதுக்குமே இந்த முச்செடியில இடம் இல்ல. ஆனா இந்த முச்செடி உலகத்துக்கு இடம் கொடுக்காம உன்னதமான தேவனுக்கு தன்னுடைய ஜீவியத்தின் நடு மையத்துல ஒரு அறையை ஏற்படுத்தி தந்திருந்தது. Don't keep your master on the edge of your life. உன் வாழ்க்கையின் ஓரத்துல இதுவரை ஆண்டவரை வைத்து, இதுவரை ஆண்டவரை உன் வாழ்க்கையில எங்க ஒரு கார்னர்ல வச்சு அப்படியே thank you Jesus அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஒரு ஆராதனை, ஒரு துதி, ஒரு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போன அந்த அனுபவம் மாறட்டும். உன் வாழ்க்கையின் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிற கர்த்தர் எங்கேயோ ஒரு எல்லையின் கோட்டுக்கு பக்கத்துல எங்கேயோ ஒரு எட்ஜில் இருக்கிறவர் இன்னைக்கு உன் வாழ்க்கையினுடைய சென்டர் பகுதிக்கு வரும்படி நீ உன்னை விட்டு கொடுப்பாயா? நீ உன்னை விட்டு கொடுப்பாயா? நீ உன்னை விட்டு கொடுப்பாயா? நீ உன்னை விட்டு கொடுப்பாயா? Can you give up yourself for the business of the Lord? Can you keep the Lord on the central point of your life? நான் சொல்றது ஏதாவது புரியுதா? கேக்குற ஏதாவது புரியுதான்னு கேக்குறேன். மதம் அப்படியே போடன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே. யாரோ ஒருத்தர் நேத்து ரொம்ப கண்ணு போட்டாங்க, தம்பி உடம்பெல்லாம் வலி, யாருன்னு தெரியல. ஆசீர்வாதமான கண்ணை வச்சு மேலையும் கீழையும் பார்த்து கை காலம் வலி, தூக்கமே வரமாட்டேன்ருச்சு ராஜா. அப்புறம் ஆண்டோட்ட உங்க கண்ணில் கிடுபக்கிட்ட ஒரு மணி நேரம் தூக்கம் தாங்க ஆண்டவர் சொல்லி அப்புறம் ஆண்டவர் வந்து தட்டி கொடுத்து முடிச்சாரு. போட்டோன்னு அப்படியே முடிச்சுட்டு இருக்கிறது. என்ன சொல்றாரு, ஏது சொல்றாரு கேட்க மாட்டாரு. என் வாழ்வில் இழந்த நன்மை கீடா எஞ்சிய நாளெல்லாம் உழைப்பேனே,
என் வாழ்வில் இழந்த நன்மை கீழாய் எஞ்சிய நாளெல்லாம் உழைப்பேனே. நீர் தந்த ஈவுவரங்கள் யாவும் பணி சிறந்திட முற்றும் தந்தேன். நீர் தந்த ஈவுவரங்கள் யாவும் பணி சிறந்திட முற்றும் தந்தேன். 2 கை உயர்த்தி சொல்லுங்க. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. சத்தமா சொல்லுங்க. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே இந்த அனைத்தும் அர்ப்பணமே. சொல்லுங்க, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே இந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல் யாவும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. சொல்லுங்க பார்க்கலாம். என் முழு தன்மைகள் ஆவல் யாவும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. கவனிங்க, இந்த முச்செடியில காக்கா கூடு கட்டுறதுக்கு என்னல்ல சத்தமா. இந்த முச்செடியில மயில் வந்து கூடு கட்டுறதுக்கு, இந்த முச்செடியில சிங்கமோ புலியோ வந்து நிழல்ல இளைப்பாடுறதுக்கு நோ பிளேஸ். நான் யாருக்கு மாத்திரம் இடம் இருந்தது? யாருக்கு மாத்திரம் இடம் இருந்தது? சத்தம் ஒரு அல்லலியா சொல்லுங்க. சத்தம் ஒரு அல்லலியா சொல்லுங்க. அதத்தான ஞானஸ்தான உடன்படிக்கையில சொன்னீங்க. நன்மையிலும் தீமையிலும் உயர்விலும் தாழ்விலும் மரணம் வரும் மட்டும் கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருந்து பழைய பாவத்துக்கு மரித்து நீதிக்காக நான் வாழ்வேன். நான் நிற்கிற இடத்திலும் போகிற இடத்திலும் பேசுகிற வார்த்தையிலும் ஆண்டவருக்கு சாட்சியா இருப்பேன்னு அப்படி சொல்லித்தான தண்ணி தொட்டியை விட்டு உங்க பாஸ்டரோட மேல தூக்கி எடுத்தாரு. பட் யூ forgot that covenant. ஆனா அந்த உடன்படிக்கை செஞ்சீங்க. எனக்கு ஒரு பாஸ்டர் தெரியும். 7000 பேர் இருக்காங்க அவங்க சபையில. மாதத்துக்கு ஒரு தடவை என்ன கூப்பிடுவாரு. சும்மா கிண்டுவேன் அவரை. உங்களுக்கு பாவ சோதனை எல்லாம் வராதா அப்படின்னு கேட்பேன். ஆள் பார்த்தா சும்மா நச்சு ஃபிகர். நேற்று நைட்டு காமிச்சால அவ்வளவு அழகா இருப்பாரு. சும்மா ரோஸ் கலர்ல தங்க மேனி, கோல்டன் பிசிக்கல் சிஸ்டம், அவ்வளவு அழகா இருப்பாரு. அவரை போல ஒரு ஆண் அழகான நான் பார்த்ததே இல்லை. அவரை பார்க்கும் போதெல்லாம் இவர் மாதிரி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், எத்தனை ஆட்களை நம்ம கவர்ந்துடலான்னு எல்லாம் யோசிப்பேன். அவரை பார்த்து கேட்டேன், உங்களுக்கு பாவ சோதனையே வராதான்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, எனக்கா? நான் என்ன இரும்பலையா இருக்கேன் அல்லது ஸ்டீல்ல இருக்கனா? எனக்கு தாயா நிறைய. எங்க திரும்பினாலும் ஆஃபரியா? என்ன ஆஃபர்? பாவம் செய்யறதுக்கு நிறைய ஆஃபர். ஒரு ஆஃபர் சொல்லுங்களேன். சொல்லட்டா? யார்கிட்டையும் சொல்ல மாட்டேங்களே. சொல்ல மாட்டேன். பக்தி விருத்திக்காக சில சபையில சொல்லுவேன், தயவு செய்து சொல்லிடாதீங்கன்னாரு. அவர் வார்த்தையை மீறி நான் சொல்றேன். மலேசியா தேசத்திலே ஊழியத்தை முடித்து விட்டு ஸ்ரீலங்கா தேசத்துக்கு அவர் ஃபிளைட்ல போயிட்டு இருந்தாராம். அந்த ஃபிளைட் முழுவதும் சீட்டெல்லாம் ஃபில். இவர் பக்கத்துல மாத்திர ஒரு சீட்டு. ஒரு அழகான குட்டி. சொல்லுங்க, சொல்லுங்க தம்பி, உங்களுக்கு எல்லாம் தெரியல. அழகான கண்ணுக்குட்டி, அழகான வாலிப பிள்ளை ஏறி வாரா. பாக்குறா சுத்தி மித்தியும் எங்கேயும் ஃபிளைட்ல இடல. இவருக்கு பக்கத்துல மாத்திரம் தான் சீட் இருக்குது. அவன் கேட்கிறா, சார் மே ஐ சிட் ஹியர்? நான் இங்க உட்காரட்டுமா? அர்ச்சனர் உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பைபிள் எடுத்தார். அவர் பாட்டுக்கு படிச்சுக்கிட்டே வந்தார். இந்த குட்டி இதை பார்த்தீங்களா? இந்த குட்டியில சும்மா இருக்க மாட்டாங்க. ஆட்டி பாட்டை அதுக்கு எடுக்கணும். குட்டிகளை என்ன செய்யணும்? சிலுவையில் அறையப்படாத குட்டிகளெல்லாம் நல்லா ஆணி வச்சு கிழிச்சு அடிக்கணும். இல்லைன்னா எல்லாத்தையும் கெடுத்துருவாங்க. குட்டி தெரியுமா? குட்டி தெரியுமான்னு கேட்டேன். கவனம். இந்த வாலிப பெண் கேட்டா, நானும் ஏறின நேரத்திலிருந்து பார்த்துட்டு இருக்கிறேன், நீங்க இந்த பைபிளையே படிச்சுட்டு வரீங்க, நீங்க என்ன பாஸ்டரா அப்படின்னு கேட்டா. உங்களை பார்த்தா பாஸ்டர் மாதிரி தெரியுதே. அவர் சொன்னாரு, எஸ் ஐ எம் a பாஸ்டர். உடனே அவளுக்கு சிரிப்பு வந்துருச்சு. நானும் பாஸ்டர் தான். உங்க சர்ச்சில் எத்தனை பேர் இருக்காங்க? எனக்கு என்னமா ஒரு 7000 பேர் இருக்காங்க. 7000 பேரோ? என் சர்ச்சில் 700 பேர் இருக்காங்க பாஸ்டர்.
பேசி 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 ஸ்ரீலங்கா பக்கத்துல வந்த உடனே, பாஸ்டர் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்க பாஸ்டர் நினைக்கிறாரு, லவ் ஸ்டோரியை எவ்வளவு ஸ்வீட்டா சொல்லி தந்துட்டு போறான் பாரியா இந்த ஆளு. பாஸ்டர் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கேள்வியை ஒருத்தர் உங்களை பார்த்து கேட்டா என்னங்கய்யா சொல்லுவீங்க சகோதரர்களே? பிடிச்சிருக்கு, என் பொண்டாட்டிக்கு தெரிய வேண்டாம், விளக்க மாத்த தூக்கி சாத்துன்னு சாத்திடுவா, நம்ம 2 பேரும் அப்படி வச்சுக்கலாம். ஒரு நல்ல அழகான வாலி போய் உங்கள்ட்ட வந்து, அக்கா என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்காண்ணா? ஒன்ன பிடிக்காம இருக்குமாடா, அண்ணனுக்கு தெரியாம பாத்துக்கலாம்டா, அப்படிதானே சொல்லுவீங்க. அவர் சொன்னாரு, ரொம்பவே பிடிச்சிருக்குமா உன்ன அப்படின்னாராம். அவளுக்கு இன்னும் சந்தோஷமாயிட்டு. ஏன் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம், நான் ஆராதிக்கிற தெய்வத்தை நீ ஆராதிக்கிற, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. நாம் படிக்கிற வேதத்தை நீ படிக்கிற, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் ஊழியம் செய்கிறது போல நீ கர்த்தருக்கு ஊழியம் செய்ற, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு ஒரு சபை இருக்கிறது போல நீயும் ஒரு சபைக்கு மெய்ப்பனா இருக்கிற, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அடுத்த கேள்வி, அப்பனா என்ன மேரேஜ் பண்ணிக்கிறீங்களா? யாருக்காச்சும் அப்படி ஆஃபர் கொடுத்துருக்கீங்களா? பரிசுத்த விவாக உடன்படிக்கைக்கு உட்படுத்தப்பட்டு ஒரு குடும்பத்திலே நீங்கள் வாழ்வடைந்த பிறகு உங்களுக்கு பிடித்த யாராவது ஒரு சகோதரனை பார்த்து அல்லது உங்களுக்கு பிடித்த யாராவது ஒரு சகோதரியை பார்த்து ஆஃபர் இன்விடேஷன் கொடுத்துருக்கீங்களா? இந்த மாதிரி வேசித்தனங்கள் எல்லாம் ஏராளமா திருப்பூருக்குள்ள நடக்கிறதாக கர்த்தர் எனக்கு சொன்னார். திருப்பூரில் இருக்கிற ஊழியர்களுக்காக நான் ஜெபித்த போது செப்பனியா 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை கர்த்தர் எனக்கு தெளிவாய் காண்பித்தார். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அழுக்கும் ஊத்தையுமான நகரம் இந்த திருப்பூர் என்று சொன்னார். இதனுடைய அதிபதிகள் கெட்சிக்கிற சிங்கங்கள் என்று சொன்னார். அதில் இருக்கிற நியாய சாஸ்திரிகள் விடிய காலம் மட்டும் ஒரு எலும்பையும் மீதியாக வைக்காத ஓநாய்கள் என்று சொன்னார். அதில் இருக்கிற தீர்க்கதரிசிகள் வஞ்சகமும் பொய்யும் நிறைந்தவர்கள் என்று கர்த்தர் எனக்கு சொன்னார். அதில் இருக்கிற ஆசாரியர்களோ பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கி என் வேதத்துக்கு அநியாயம் செய்கிறார்கள். ஆகவே நான் இனி பொறுமையா இருக்க மாட்டேன். இந்த பட்டணத்தின் மேல் என் கோபத்தின் அக்கினியை ஊற்றுவேன். அது வரைக்கும் பிடிச்சிருந்துச்சு சொன்னவரு பைபிள் அப்படி மூடி கண்ணத்தனை 4 அடி விட்டாரா. உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குமான அட்டி, உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கணும் அட்டி, உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கணும் மாத்தி விட்டாராம். ஐயோ ஐயோன்னு கத்துனாலாம். அவர் சொன்னாராம், ஃப்ளைட்ல ஏறி 2 மணி நேரம் கூட ஆகல, நான் யாருன்னே உனக்கு தெரியாது, பார்த்த உடனே எனக்கு கல்யாணம் முடிக்கணும்னு உனக்கு ஒரு ஆசை வந்திருக்கு பாத்தியா, நீ உருப்படாதவ, உன் சபை உருப்படாதுன்னு கத்துனாராம். அந்த பொம்பளை காலில் விழுந்து, ஐயோ சாமி எல்லாரும் என்ன பாக்குறாங்க, தயவு செய்து அதை விட்டுருங்க, நான் தெரியாம கேட்டுட்டேன், தயவு எங்கடி உன்னை விடுறது, நீ சபைக்கு போதகரா? அப்ப உன் சபை எவ்வளவு கேவலமா இருக்கும். ஒரு விபச்சார எண்ணம் கொண்ட ஒரு வேசித்தன மயக்கம் கொண்ட நீ நடத்துகிற சபை எத்தனை கேவலமா இருக்கும். உன்னை போல துன்மார்க்கர்கள் இருக்கிறதினால் தான் சபைகள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு வளராமல் நாசமாகிறது. காலை பிடிச்சுக்கிட்டா, ஐயா சத்தம் போடாதீங்க, எல்லாரும் என்ன பாக்குறாங்க, ஐயா எல்லாரும் என்ன பாக்குறாங்க. நான் அவரை பார்த்து தமாசு கேட்டேன், ஸ்ரீலங்காத்தால அங்க ஒண்ணு வச்சுக்கலாம்ல, நானும் தான் துபாய் போறேன் ஷார்ஜா போறேன், ஒருத்தையும் பிடிச்சிருக்குன்னு சொல்ல மாட்டேங்கல, அதுக்குன்னு யாராவது வந்து பாஸ்டர் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லி மண்டையில போட்டுறாதீங்க. ஸ்ரீலங்கா தானே, அங்க ஊழியத்துக்கு போகும்போது அங்க ஒரு செட்டப் வச்சுக்கலாம், இங்க அக்கா கூட இருந்துக்கலாம். சும்மா தமாசுக்கு என்ன சொல்லுவாருன்னு பாக்குறதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எப்படி சகோதரனே அந்த கல்வாரி சிநேகத்துக்கு விரோதமா நான் துணிகரமான பாவத்தை செய்ய முடியும்? அந்த கல்வாரியிலிருந்து சிந்தப்பட்ட ரத்த உடன்படிக்கையை எப்படி நான் அற்பமாய் நினைத்து அசுத்தமான அருவருப்பான ஒரு மாயையான இன்பத்துக்கு என்னை கையளிக்க முடியும்? What is that meaning? அவரை தவிர வேற யாருக்கும் என் வாழ்க்கையில இடம் இல்லை. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அவரை தவிர அவரை தவிர அவரை தவிர என் வாழ்க்கையில எவருக்கும் எவனுக்கும்
எவளுக்கும் உலகத்துக்கும் உலக ஆசாபாசங்களுக்கும் இடம் இல்ல. சத்தமா சொல்லுங்க, இடம் இல்ல, இடம் இல்ல, இடம் இல்ல. என் வாழ்க்கையினுடைய சென்ட்ரல் பாயிண்ட் அவருதான். என் வாழ்க்கையினுடைய நடு மையமே அவருதான். என் வாழ்க்கையினுடைய உச்சியே அவருதான். என் வாழ்க்கையினுடைய அடிஸ்தானமே அவருதான். அவரை அன்றி என் வாழ்க்கையில வேறு எந்த பிசாசுகளுக்கும், எந்த பாவத்துக்கும், எந்த பாவ சந்தோஷத்துக்கும் நோ 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 ரூம். இருக்கீங்களா? எத்தனை பேர் மனசுல கை வச்சு என் வாழ்க்கையில ஏசப்பாவை தவிர வேற யாரும் கிடையாது எத்தனை பேர் கான்பிடண்டா சொல்ல முடியும்? புடிச்சிருவேன், எனக்கு தீர்க்க தரிசன கண்கள் ஆண்டு தந்திருக்காரு, வந்து பக்கத்துல இருந்து என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு ஓப்பனா அடிச்சிருவேன். விளையாட் பண்ணாத. என் வாழ்க்கையில ஏசப்பாவை தவிர வேற யாருக்கும் லைஃப்ல இடம் இல்லைங்க, அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு இருக்கிறேன்னு எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? ஒருத்தருமே கை தூக்கல. பாஸ்டர், என்ன பாஸ்டர் ஜப வச்சு வச்சிருக்கீங்க? அப்ப இதுல இருந்து தெரியுது நீங்களாம் உண்மையா எங்க போக மாட்டீங்க. எங்க போக மாட்டீங்க? மூணாவது வானம் கூட போக மாட்டீங்க. டோன்ட் சீட் யுவர் செல்ஃப். ஏமாத்திக்காதீங்க எப்படியாவது பரலோகம் போயிடலான்னு. முடியாது சகோதரி. யூ கான்ட் கோ சம்வே. எப்படியும் பரலோகம் போயிருவேன், எப்படி ஒரு இடத்தை பிடிச்சிருவேன், முடியாது. அவரு கேட்ட பரிசுத்த நாய், அவரு கேட்ட பரிசுத்த வாட்டியாய், அவருடைய சித்தத்துக்கு மாத்திரம் இடம் கொடுத்து அவருக்காக வாழ்வு வாழாத ஒரு பட்சத்தில் உலகத்துக்கும் சபைக்கும் சத்தியத்துக்கும் உலகத்துக்கும் இடம் கொடுத்து இரட்ட வாழ்க்கை நீ வாழுவேனா, நீ பரலோகம் போக முடியாது. தீட்டுள்ளதும் அருவருப்பும் பரலோகத்துக்குள் ஏறி போகாது. Are you so confident that I have nothing place to anyone of this world rather than Christ? இயேசுவை தவிர என் வாழ்க்கையில யாருக்கும் இடலன்னு சொல்றவங்க எல்லாம் தூங்க கைய. ஒரு 4 தேரும் நீங்க 20 வருஷம் செஞ்ச ஊழியத்துல இந்த மரிய செல்வத்தை என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? ஆபரகாந்தா அந்த போடு போடுறானா, ஜெயா நீ மாடா இந்த போடு, எங்க இருந்துடா வந்தீங்கன்னு கேக்குறீங்களா? வந்துட்டோம், என்ன செய்ய? நெஞ்சில கை வச்சு உண்மை இல்லாமல் என்னை ஆளுகை செய்கிற எல்லா அசுத்த அந்நிய சக்திகளும் இன்று வெளியேறட்டும் என்று நீ கட்டளையிட்டு ஜெபம் பண்ணு. நீரே அல்லாமல் என் இருதயத்தை பிடித்து வைத்திருக்கிற உலகத்தின் கவர்ச்சிகள், மாம்சத்தின் சீற்றின்பங்கள், உலகத்தின் மோகங்கள், அந்நிய சக்திகள், அந்நிய ஆவிகளின் ஆதிக்கங்கள் இன்று 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 என் இருதயத்தை விட்டு வெளியேறட்டும். சொல்லு, இப்ப போகும் பாரு. சொல்லு சொல்லு சொல்லு. பொல்லாத பிசாசுகளே, நான் உங்களுக்காக உருவாக்கப்பட்ட பாத்திரம் அல்ல, என்னை விட்டு வெளியேறுங்கள். சத்தமா சொல்லு பார்க்கலாம். பொல்லாத இச்சையின் ஆவிகளே, விபச்சாரத்தின் ஆவிகளே, மாம்ச சிற்றின்பத்தின் ஆவிகளே, இயேசுவின் நாமத்தில் என் இருதயத்திலிருந்து வெளியே போடு. நீ சொல்லு. சொல்லிட்டீங்களா? ஒரு அக்கா சொன்னாங்க, நாங்க உங்க பாட்டுக்கு அடிமை. அதனாலதான் தம்பி சொன்னார் போல, அண்ணா பாடிராத, பாடாத பாடாத பாடாத. என் பாட்டுனால உங்களை கவர்ந்தெழுது அடிமைப்படுத்திட்டு போனா சரியா சிக்கிடுவேன். இல்ல எனக்கு அடிமையா ஜனங்களை கொண்டு வானா, என்னலே நீ வேலை பண்ணிட்டு வந்திருக்க, இனிமே நீ போகாதாடான்றுவாரு. இன்று ஒரு கிரியை நடக்கட்டும். இயேசுவை தவிர என் வாழ்க்கையில யாருக்கு இடம் கிடையாது. அந்த கல்வாரி சிநேகத்தை தவிர வேற எந்த சிநேகத்துக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். கல்வாரியிலே எனக்கு திட்டவட்டமாய் பிரதிச்சயமாய் வெளிப்படுத்தப்பட்ட அந்த தெய்வ சிநேகத்துக்கு விரோதமா எந்த தப்பையும் செய்ய மாட்டேன், எந்த பாவத்தையும் செய்ய மாட்டேன். எவனாயிருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், எவளாயிருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்படின்னு ஒரு உடன்படிக்கை முட்செடியின் ஓரத்தில் அல்ல, முட்செடியின் நடுவில். பாலைவனமும் சோலைவனமா மாற நீயும் ஜெபிக்கணுமே.
உன் வாழ்க்கைய பிசாசு வனாந்தரமா பாலைவனமா மாற்றி போட்டிருக்கான். இன்னைக்கு நீ ஜெபம் பண்ணு. என் இருதயத்தில் மறைந்து இருக்கிற இயேசுவின் வல்லமை அல்லாம, இயேசுவின் பிரசன்னமே அல்லாம என் இருதயத்தில் குடிகொண்டிருக்கிற அந்நிய சக்திகள், அந்நிய நுகங்கள், அந்நிய ஆவிகள் வெளியேறட்டும் என்று இன்னைக்கு நீ ஜெபம் பண்ணுவியா? பாலைவனமும் சோலைவனமாய் மாற நீயும் ஜெபிக்கணுமே. பாலைவனமும் சோலைவனமாய் மாற நீயும் ஜெபிக்கணுமே. கடினமான உள்ளங்கள் கர்த்தரின் அன்பை ருசிக்கணுமே. கடினமான உன் உள்ளம் கர்த்தரின் அன்பை ருசிக்கணுமே. கடைசி காலம் இது, செயல்பட நீ ஆயத்தமா? கடைசி காலம் இது, செயல்பட நீ ஆயத்தமா? உன்னை கொண்டு பெரியவை கர்த்தரும் செய்திட ஆயத்தமே. உன்னை கொண்டு பெரியவை கர்த்தரும் செய்திட ஆயத்தமே. பாலைவனமும் சோலைவனமாய் மாற நீயும் ஜெபிக்கணுமே. பாலைவனமும் சோலைவனமாய் மாற நீயும் ஜெபிக்கணுமே. கடினமான உன் உள்ளம், கடினமான உன் உள்ளம் கர்த்தரின் அன்பை ருசிக்கணுமே. கர்த்தரின் அன்பை ருசிக்கணுமே. Let's go over the next point. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல 3வது பாயிண்ட் உங்களுக்கு நான் சொல்றேன், சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அங்க நல்லா படிங்க அந்த வசனத்தை. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவில சொல்லிட்டேன், உண்டான அக்கினி. சொல்லுங்களேன் வாய் திறந்து, உண்டான அக்கினி. இப்ப நான் கேட்கிறேன், இந்த முச்செடியில எரிந்துட்டு இருந்த அக்கினி உலகத்தின் அக்கினியா, உன்னத அக்கினியா? எங்க தம்பி தான் அடிக்கடி அப்படிம்பாரு. அவர் யார்கிட்ட இருந்து அதை காப்பி அடிச்சார்னு எனக்கு தெரியும். மறுபடியும் கேட்கிறேன், இந்த முச்செடி நடுவில் அக்கினி எரிஞ்சான். நான் கேட்கிறேன், இது உலகத்தால் உண்டான அக்கினியா, உறவுகளால் உண்டான அக்கினியா, உலக சிநேகத்தினால் வந்த அக்கினியா, லௌகீக மோகங்களினால் உண்டான அக்கினியா, இல்லாவிட்டால் கர்த்தரால் பற்றி வைக்கப்பட்ட அக்கினியா என்று உங்களை கேட்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை துதிக்கலாமா? உலகத்தால் வந்த அக்கினி அல்ல, உன்னதரால் வந்த அக்கினி அது. இன்னைக்கு நான் உன்னை பார்த்து கேட்கிறேன், உனக்குள்ள எரிந்து கொண்டிருக்கிற அக்கினி யாருடையது? உனக்குள்ள எரிந்து கொண்டிருக்கிற அக்கினி தேவனுடைய அக்கினியா, இல்லாவிட்டால் அந்நிய அக்கினி என்று சொல்லப்படுகிற உலகத்தின் அக்கினியா? செத்த மாதிரி உட்காந்துருக்காங்க, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க மக்கள். என் மக்கள் இருந்த மைக்க தூக்கி வீசி முகத்துல உடைச்சு போட்டுருவேன். நான் என்ன கேட்டேன் தெரியுமா? உங்களுக்குள்ள அக்கினி எரியுது இல்ல, எரியுதா இல்லையாக்கா? எரிஞ்சிச்சு, அடைச்சு போட்டுட்டேன். எரியத்தான் வச்சாரு. அவர் மேல் இருக்கிற சிநேக அக்கினி, வார்த்தையினால் உண்டான அக்கினி, தேவ பிரசன்னத்தினால் உண்டான அக்கினி, சத்தியத்தினால் உண்டான அக்கினி ஒரு காலத்துல ஒரு சில நாட்கள சுடர் விட்டு எரிஞ்சிச்சு. உலகத்துக்கு இடம் கொடுத்ததுனால, உலக சிநேகத்துக்கு என்ன விட்டு கொடுத்ததுனால அந்த அக்கினி அணைஞ்சு போச்சு. கேட்கறங்க, உங்களுக்குள்ள என்ன அக்கினி எரிஞ்சிட்டு இருக்கு? Is it the world fire or the heavenly fire? What kind of fire is burning within you, sister? What kind of fire burning within you, brother? Is it the fire of God or is it the fire of the world? யாருடைய அக்கினி உனக்குள்ள எரியுது? சும்மா சொல்லாத, பொய் சொல்லாத, தேவ அக்கினின்னு சொல்லாத.
தேவகனி எரிஞ்சு நம்ம முகத்தை பார்த்தாவே தெரியும். இந்த மறுரூபமாக்கப்பட்ட நிலைமையில இருப்பீங்க. பெருக்கு மனுஷையா பாடின போல, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே. சொல்லுங்க, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, உம்முக சாயலாய் உருமாற்றும் தெய்வமே. எத்தனை பேர் சொல்லுவீங்க? உம்முக சாயலாய் உருமாற்றும் தெய்வமே. மறுபடியும் சொல்லுங்க, மறுரூபமாக்கிடும் ரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே. மறுபடியும் சொல்லுங்க, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, உம்முக சாயலாய் உருமாற்றும் தெய்வமே. மறுபடியும் சொல்லுங்க, உம்முக சாயலாய் உருமாற்றும் தெய்வமே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்கணுமே. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை போல மாறணுமே. உன்னத தேவனே சுராஜமே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம். இன்னைக்கு அநேகருக்குள்ள தேவனுடைய அக்கினி இல்ல. சபையில் இருக்கிறேன்னு சொல்றாங்க, சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்றாங்க, ஆராதிக்கிறேன்னு சொல்றாங்க, ஊழியத்துக்கு உதவியா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுடைய உள்ளத்தின் ஆழத்துல தேவனுடைய மெய்யான அக்கினி எரியல. தேவனுடைய சிநேகத்தின் அக்கினி எரியல. உலகத்தின் அக்கினி, அருவருப்பின் அக்கினி, சிற்றின்ப மோகத்தின் அக்கினி, பொல்லாத அக்கினி, பிசாசின் அக்கினி, நரகத்தின் அக்கினி, இதுதான் உள்ள எரியுது. It's not the fire of God, fire of hell. உன் இருதயத்துல கர்த்தருடைய அக்கினி எரிஞ்சிச்சுன்னா உன் நினைவுகள் சுத்தமாயிருக்கும். உன் இருதயத்துல கர்த்தருடைய அக்கினி எரிஞ்சிச்சுன்னா உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் சுத்தமாயிருக்கும். உன் இருதயத்துல கர்த்தருடைய அக்கினி எரிஞ்சிச்சுன்னா உன் கண்களிலிருந்து பருகிற பார்வைகள் சுத்தமாயிருக்கும். உன் இருதயத்துல கர்த்தருடைய அக்கினி எரிஞ்சிச்சுன்னா உன் வாழ்க்கையே இந்த முச்செடியில தேவ பருவத்தில் மாத்திரம் இல்ல, தேவனுக்கு நடுவுல மாத்திரம் இடம் கொடுக்கல, அதுக்குள்ள எரிந்து கொண்டிருந்த அக்கினி தெய்வத்தினுடைய அக்கினி. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன் என்று சொன்னீரே, இப்பொழுதே அது பற்றி எரிய வேண்டும் என்று சொன்னீரே, உம்முடைய அக்கினியை என் மேல் போடும் என்று யாராவது சத்தமாய் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆண்டவரே எனக்குள் எரிந்து கொண்டிருக்கிற உலகத்தின் அக்கினி அணைந்து போகட்டும். எனக்குள் எரிந்து கொண்டிருக்கிற மாம்ச வேட்கையின் அக்கினி அணைந்து போகட்டும். எனக்குள் எரிந்து கொண்டிருக்கிற லௌகீக மோகங்களின் அக்கினி அணைந்து போகட்டும். ஆண்டவரே உமது அக்கினி என்னில் பற்றி பிடிக்கட்டும். இருக்கீங்களா? என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல அப்படியே கம்முன்னு உட்கார்ந்து இருக்கீங்களா? என் கூட எத்தனை பேர் இருக்கீங்க? பாஸ்டர் உங்க கூட டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம், ப்ரொசீட் பேசிட்டே இருங்க பாஸ்டர், பேசிட்டே இருங்க அப்படின்னு சொல்றீங்களா? நீங்க பேசுறது ஒண்ணுமே மண்டையில ஏற மாட்டேங்க. முதலாம் நூற்றாண்டிலே பாலிகார்ப் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய பிஷப் இருந்தார். ரோம ஆட்சி காலத்திலே பாலிகார்ப் என்று சொல்லக்கூடிய ஒரு சபையின் பிதா ஒருவர் இருந்தார். அவரை ரோம ஆட்சியாளர்கள் பிடித்து, வயசு வேற ஆயிப்போச்சு, உனக்கு 80 வயசு ஆயிப்போச்சு, ஏயா வீதி வீதியா ஏசு ஏசுன்னு கத்திக்கிட்டு இருக்கிற, ஏயா சர்ச்சில் நடத்திக்கிட்டு இருக்கிற, ஏயா சத்தியம் சத்தியம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற, பேசாம அந்த இயேசுவை மறுதலிச்சிரியா, இல்லாட்டினா உன்னை அந்த அக்கினியில தூக்கி எரிக்க போறையா. பெரிய ஒரு குழியை வெட்டி அதுல தீச்சுவாலைகளை மூட்டி, பாலிகார்ப் இயேசுவை மறுதலி, இயேசுவை விட்டு விட்டுவிடு, இயேசுவை மறுதலி. ஏன் இந்த வயசான காலத்துல உனக்கு இந்த வேலை? அவர் சொன்னாரா, எனக்குள்ள 80 வருஷமா எரிகிற அந்த பரலோக அக்கினிய இந்த உலகத்தின் அக்கினியால ஒண்ணும் செய்ய முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது.
ஒண்ணும் செய்ய முடியாது. நீங்க இப்பதான் இந்த அக்கினியை பத்த வச்சிருக்கீங்க. சிறு வயது முதற்கொண்டு இயேசுவின் அன்பின் அக்கினி ஜுவாலை எனக்குள் சுடவிட்டு எரிகிறதினாலே நீங்க காட்டுற இந்த உலக அக்கினி என்ன ஒண்ணு செய்யாது. எனக்குள்ள வேறொரு அக்கினி எரிஞ்சுகிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. உங்களை எப்படி விட்டா சரிப்படாது. எந்திரிச்சு நில்லுங்க, எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. எந்திரிச்சே கேளுங்க வசனத்தை. எந்திரி. நான் மட்டும் என்ன நின்று பிரசங்கம் பண்றது? எல்லாம் எந்திரிங்க மேல. கெட் அப். அப்பா அந்த சேர் அண்டர் த ஃபேன் உட்கார்ந்த மாதிரி கம்முன்னு உட்கார்ந்துருக்கீங்க. ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க. எனக்குள் எரிக்கிற பரலோக அக்கினியினால நான் செழித்திருப்பேன், வாழ்ந்திருப்பேன், பலத்திருப்பேன். எனக்குள் பரலோக அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறதினால் உலகத்தின் அக்கினி என்னை சேதப்படுத்தாது. அதை சொல்றதுக்கு தைரியம் இருக்கா? ஜேக்கப் பண்ண கூட சேர்ந்து பாடலாமா? தண்ணீரை நான் கடந்திடும் போதும், அக்கினியில் நான் நடந்திடும் போதும், தண்ணீரை நான் கடந்திடும் போதும், அக்கினியில் நான் நடந்திடும் போதும், ஆறுகளை நான் மிதித்திடும் போதும், எதுவும் என்னை சேதப்படுத்தாது. ஆறுகளை நான் மிதித்திடும் போதும் எதுவும் என்னை சேதப்படுத்தாது. என் கர்த்தர் என்னோடு என்றும் இருந்திடும் போது, என் கர்த்தர் என்னோடு என்றும் இருந்திடும் போது, தண்ணீரை நான் கடந்திடும் போதும், சென்று பாடுங்க, ஆறுகளை நான் மிதித்திடும் போதும், சொல்லுங்க சொல்லுங்க, தண்ணீரை நான் கடந்திடும் போதும், ஆறுகளை நான் மிதித்திடும் போதும், அக்கினியில் நான் நடந்திடும் போதும், எதுவும் என்னை சேதப்படுத்தாது. அக்கினியில் நான் நடந்திடும் போதும் எதுவும் என்னை சேதப்படுத்தாது. என் கர்த்தர் என்னோடு என்றும் இருந்திடும் போது, என் கர்த்தர் என்னோடு என்றும் இருந்திடும் போது, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வே, என் எல்லாமே பார்த்துக் கொள்வே, எல்லாமே பார்த்துக் கொள்வே, என் எல்லாமே பார்த்துக் கொள்வே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த முச்சடி செய்த இன்னொரு காரியத்தை நான் சொல்றேன் பாருங்க. வேதத்துல படிக்கிறோம், பைபிளை திறந்து வச்சுக்கோங்க, கொஞ்ச நேரம் அப்படி நில்லுங்க. ஐ வில் என்ஜாய். ஓகே, கொஞ்ச நேரம் அப்படி நில்லுங்க, கால் வலிக்கிட்டோம். ஒரு சத்தியத்துக்கு விளக்கறையும் கொடுங்க, சும்மா அப்படி உட்காராதீங்க, சரியா? நீ நியாயமே இல்லை, என்னை மாத்திரம் நிக்க வச்சுக்கிட்டு நீங்க மாத்திரம் இதான் பண்றது. உங்களையெல்லாம் உங்களுக்கு ஊழிஞ்சே இந்த கடைசி காலத்துல எங்களை பிடிச்சி வச்சிருக்காரு பாரு, அவரை சொல்லணும், மன்னிங்கப்பா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. படிக்கலாம், அடுத்த ஒரு காரியத்தை நாம் படிக்கலாம். ஸ்தோத்திரம். 3ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்களை சீக்கிரமா படிக்கலாம், நிறைய இருக்கு, முடிக்கிறேன். 3ஆம் அதிகாரம் 2, 3 எப்படி போட்டிருக்கு, என்ன போட்டிருக்கு தெரியுமா? அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். இந்த முச்செடி என்ன செஞ்சு தெரியுமா? அங்க பக்கத்துல வந்து ஒருத்தனுடைய அட்டென்ஷனையே திருப்பிடுச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன செஞ்சுச்சு? என்ன செஞ்சுச்சு? அந்த பக்கத்துல வந்த ஒருத்தனுடைய அட்டென்ஷனை திருப்பிடுச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு பக்கத்துல இருந்த ஒருத்தனை கவர்ந்து இழுத்து விட்டது. ஏ மனிதனே, எனக்குள் இருந்து எரிந்து கொண்டிருக்கிற தேவனுடைய அக்கினியை குறித்து உனக்கு கவலை இல்லையா? என் மேலே கர்த்தர் இருக்கிறார், அவரோடு கூட பேச மாட்டாயா என்று சொல்லி இந்த முச்செடி அந்த பக்கமாய் நடந்து வந்த ஒருத்தனை இழுத்துருச்சு. நீங்க எத்தனை பேரை இழுத்திருக்கீங்க? நீங்க எத்தனை பேரை இழுத்திருக்கீங்க?
தீர்மானம் பண்ணிட்டாங்க, இந்த ஆள் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடாது. நீங்க எத்தனை பேரை இழுத்துருக்கீங்க? எத்தனை பேரா இழுத்து எத்தனை பேரை நாசம் பண்ணி என்ன எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்குன்னு தெரியுமா? நீங்க எத்தனை பேரை உங்களுக்காக இழுத்தீன்னு கேட்கல, எத்தனை பேரை கர்த்தர் பக்கமா, சுவிசேஷத்தின் பக்கமா, சத்தியத்தின் பக்கமா, சபையின் பக்கமா எத்தனை பேரை ஆண்டவரோடக்குள்ள ஊற்றின அக்கினி அபிஷேகத்தினால எத்தனை பேரை இழுத்த. நேரா போயிட்டு இருக்கிற ஒரு மனுஷனை, எரிகிற நரகத்துக்கு நேரா போயிட்டு இருக்கிற ஒரு பாவியை போய் சந்திச்சு அவனுக்கு ஆண்டவருடைய அன்பை பத்தி சொல்லி சுவிசேஷத்தை அவனுக்கு சொல்லி அவனை ஆண்டவர் பக்கமா எத்தனை பேர் இழுத்து கொண்டு வந்தீங்க? எத்தனை பேரை கர்த்தருக்காக இழுத்தீங்க? எத்தனை ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணினீங்க? மோசே வழக்கமா அந்த வழி நடந்து போறான், அன்னைக்கு சர்வசாதாரணமா நடக்க முடியல. அந்த செடியில் இருந்து உண்டான அக்கினி பிரசன்னம் அவன் அப்படி இழுத்துருச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது மோசே, எல்லாம் சேர்ந்து படிங்க. இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? என்னது? என்னது? வெந்து போகாது இருக்கிறது. தேவனுடைய அக்கினி உன்னில் எரியுமானால் நீ வெந்து போக மாட்டாய். உலகத்தின் அக்கினி உன்னில் எரியுமானால் வெந்து அழிவாய். தேவனுடைய அக்கினி உன்னில் எரிய மட்டும் நீ வெந்து போக மாட்டாய். நீ பத்திரமாய் பராமரிக்கப்படுவாய், நீ பத்திரமாய் பாதுகாக்கப்படுவாய், நீ பத்திரமாய் நடத்தப்படுவாய். தேவனுடைய அக்கினி இல்லாமல் அந்நிய அக்கினி உனக்குள் எரியுமானால் அந்நிய அக்கினியை கொண்டு வந்த நாதாப்பும் அபியூவும் விழுந்து செத்தாங்க. When you have the fire of God within you, you will be protected. And if you have the strange fire in your life, you will be perished out. இந்த அக்கினி எரியுது, இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன அப்படி சொல்லிட்டு இந்த அற்புத காட்சியை நான் கிட்ட போய் பார்ப்பேன். யாருக்கும் வேண்டாத முட்செடி, எல்லாராலும் தள்ளப்பட்ட முட்செடி, எல்லாராலும் உதாசீனப்படுத்தப்பட்டு நிந்திக்கப்பட்ட முட்செடி இப்ப எப்படி மாறிடுச்சான்? அற்புத காட்சி. சத்தமா சொல்லுங்க, அற்புத காட்சி. தேவனுடைய அக்கினி உன்னில் எரியுமானால் நீ அலங்கோலமா இருக்க மாட்ட. பார்க்கிறவங்களுக்கெல்லாம் நீ அற்புதமா இருப்பாய். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவருக்கு நீ இடம் கொடுப்பாயானால் உன் வாழ்க்கையினுடைய நட்டு மையத்திலே ஆண்டவர் ஆளுகை செய்வாரானால் உன்னில் எரிந்து கொண்டிருக்கிற அக்கினி பரலோக அக்கினியா இருக்குமானால் நீ அலங்கோலமா இருக்க மாட்டாய், அருவருப்பா இருக்க மாட்டாய், இன்னும் தள்ளப்பட்ட இடத்துல இருக்க மாட்டாய், இன்னும் நிந்தனையிலும் வெட்கத்திலும் இருக்க மாட்டாய். உன்னை காண்போருக்கு நீ ஒரு அற்புத காட்சி. உதட்டுக்கு லிப்ஸ்டிக், கண்ணுக்கு மையே, டைட்டா ஒரு ட்ரெஸ் போடுற ஆளுக்கு இப்போ சாரி டைட்டா பிதுங்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ், அது இப்ப ஆஃப் போட்டுக்கிட்டு ட்ரெயின்ல எல்லாம் வர ஆளுங்க. கேட்டா அற்புத காட்சி. நான் அந்த காட்சியெல்லாம் சொல்லல, அந்த கேடு கட்ட விளங்காத காட்சியெல்லாம் நான் சொல்லல. நான் சொல்றேன், ஆண்டவருடைய அக்கினி உனக்குள் இருக்குமானால் உன் பக்கத்துல வருகிற எவரும் உன் மேல் இருக்கிற தேவ பிரசன்னத்தினால் தாக்கப்பட்டு பாவ உணர்வடைந்து ஐயோ என்று சொல்லி அலறி கூக்குரலிட்டு இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி வருவார்கள். நீ அற்புத காட்சியாயிருப்பாய், அலங்கோலமாய் இருக்க மாட்டாய். நீ அற்புத காட்சியாயிருப்பாய், அருவருப்பாய் இருக்க மாட்டாய். நீ அற்புத காட்சியாயிருப்பாய், நிந்தை கோலத்தில் இருக்க மாட்டாய். நீ அற்புத காட்சியாயிருப்பாய். யாராவது ஒருத்தர் சத்தமா சொல்லுங்க, என்ன இந்த அற்புத காட்சியா மாத்திருங்க ஆண்டவரே. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், என்ன அற்புத காட்சியா மாத்திருங்க. கடைசி நான் சொல்றதுக்கு டைம் இல்லை. டேவிட் அப்படியே குதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மனுஷன் விட மாட்டான் போல இருக்கு, மைக்கை பிடிச்சி இப்படி கட்டிக்கிறானேன்னு சொல்லி பாஸ்டர் டேவிட் எப்போ இஸ் கெட்டிங் எமர்ஜென்சி. ஃபைன், லாஸ்ட் பாயிண்ட் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல போட்டிருக்கு பாருங்க. சூப்பரா 4ஆம் வசனத்தை போடுங்க, அதை பார்த்து முடிச்சிடலாம். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார்.
முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். எல்லாம் கவனிங்க. அவன் இதோ அடியேன் என்றான். முட்செடியிலே கர்த்தர் இருக்கிறார். முட்செடிக்கு வெளியே ஒரு மனிதன் என்ன இது என்று பார்க்க வருகிறான். ரெண்டு பேருக்கும் கான்டாக்ட் ஆயிடுச்சு. மனிதனையும் தேவனையும் இணைக்கிற ஒரு முட்செடியாய் அது மாறிப்போனது. அது வரைக்கும் மோசே கர்த்தரை கூப்பிடல, கர்த்தரும் மோசையை கூப்பிடல. அது வரைக்கும் மோசைக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தமே கிடையாது. கர்த்தரும் அவனை கண்டுக்கல, இவனும் அவரை கண்டுக்கல. இப்ப இந்த செடி ஏறி ஆரம்பிச்சது பாருங்க, இந்த செடிக்குள்ள அக்கினி வந்தது பாருங்க. என்னாச்சு? அவனும் பக்கத்துக்கு வந்தான். பக்கத்துல வந்தா கர்த்தரும் பேச ஆரம்பிச்சாரு. கர்த்தர் யாரு கூட பேசுவாரு? யாரெல்லாம் அவருக்கு பக்கத்துல வராங்களோ சொல்லுங்க. அத்தா யாரு கூட பேசுறாரு? யாரெல்லாம் அவருக்கு பக்கத்துல உலகத்தை விட்டு 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 உலகத்தின் அருவருப்புகளை விட்டு 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 உலக சிநேகத்தை தள்ளி 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 யாரெல்லாம் பக்கத்துல ஒரு மில்லிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் க்ளோஸா 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 யாரெல்லாம் பக்கத்துல வராங்களோ அவங்க கூட எல்லாம் கர்த்தர் பேசுகிறார். Whenever you come closer and closer and closer and closer, whenever you come closer and closer and closer and closer to the point of God, there comes God and he will speak with you. மனுஷனையும் தேவனையும் இணைத்து விட்டு அதுக்கப்புறம் அந்த செடியை பத்தியே போடல. வேலை முடிஞ்சு அதனுடைய டைமு. அதுக்கப்புறம் அந்த செடியை பத்தி எங்கேயுமே இல்லை. நோ எனி சிங்கிள் அப்பியரன்ஸ் இன் தி பைபிள் ஆஃப்டர் தட். வேலையை முடிச்சிருச்சு, அக்கினியோட எரிஞ்சு அதுவும் சாம்பல் ஆயிடுச்சு. இருக்கீங்களா? இருக்கீங்களா? தேவன் உன்னை பிடித்த பிரதான நோக்கம் பாவிகளை தேவனோடு இணைக்கிற ஒரு இணைப்பு சங்கிலியாய் நீ இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. தேவன் எங்கேயோ கிடந்த உன்னை, எங்கேயோ முள்ளா அநேகரை குத்தி கிழிச்ச உன்னை பயவ பர்வதமாகிய இந்த ஆலயத்தில் கொண்டு வந்து நாட்டுவதற்கான முக்கியமான காரணம் அநேகரை நீ ஆண்டவரோடு இணைத்து விட்டு ஓட்டத்தை முடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். That's the sole purpose. இருக்கீங்களா? இருக்கீங்களா? என்னை காண்கிறவர்கள் உம்மை காணட்டும் ஆண்டவரே. என்கிட்ட வர்றவங்க உம்மை கண்டுகொள்ளட்டும் ஆண்டவரே. என்னோடு ஒத்து வருகிறவர்கள் உம்மை கண்டுகொள்ளட்டும். நான் யாருங்கிறத காட்ட மாட்டேன். நான் எவ்வளவு பெரிய ஆளுங்கிறத காட்ட மாட்டேன். எனக்கிட்ட என்ன இருக்குங்கிறத காட்ட மாட்டேன். என் பேக்ரவுண்ட காட்ட மாட்டேன். என் அழகை காட்ட மாட்டேன். என் அந்தஸ்தை காட்ட மாட்டேன். என்னுடைய அனுபவத்தை காட்ட மாட்டேன். என் பணத்தை காட்ட மாட்டேன். இந்த அக்கினியில் எரிந்து என்னை அழித்து கொண்டு யாராவது ஒருவருக்கு உம்மை காட்டி கொடுத்து விட்டு நான் போயிடுவேன் ஆண்டவரே. எல்லா கரங்களும் உயர்த்தி இந்த முட்செடியா என்ன மாத்துங்க ஆண்டவரே. உம்முடைய சமூகமாகிய பர்வதத்தில் நாட்டப்பட்டிருக்கிற முட்செடியா என்ன மாத்துங்க ஆண்டவரே. உலகத்துக்கு அல்ல, உமக்கு மாத்திரமே நடுவில் இடம் கொடுக்கிற முட்செடியா என்ன மாத்துங்க ஆண்டவரே. உலகத்தின் அக்கினி இனிமேல் எனக்குள் எரியக்கூடாது. எனக்குள் ஒரு அக்கினி எரியுமானால் அது பரலோக அக்கினியாய் மாத்திரமே இருக்க வேண்டும். அப்படி என்னை மாற்றும் ஆண்டவரே. அநேக மனிதரை கவர்ந்து இழுக்கிற முட்செடியாய் என்னை மாற்றும் ஆண்டவரே. என்னை பார்க்கிறவர்களுக்கு என்னை ஒரு அற்புத காட்சியாய் நிறுத்தும் ஆண்டவரே. எத்தனை பேரை உங்க கூட வந்து நான் இணைக்கணுமோ, என் வாழ்நாள் முடியறதுக்குள்ள அத்தனை பேரை இணைச்சிட்டு நான் மறைஞ்சு போயிடட்டும். கரங்களை வைத்துங்க. எத்தனை பேருக்கு இந்த அன்பு இந்த அனுபவம் வேணும்? அந்த முட்செடி எத்தனை பேர் மாற விரும்புறீங்க? எல்லா கைகளை வைத்துங்க. உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணும், உம்மோடு இருக்கணுமே, உகந்தவனாய் வாழணுமே, உமக்கு உகந்தவனாய் வாழணுமே. பல
குறைகள்லாம் அற்று போகும், எழிலெல்லாம் ஏமாற்றும். குறைகள்லாம் அற்று போகும், எழிலெல்லாம் ஏமாற்றும். கரங்களை உயர்த்தி உமக்கு மாறாதையா, ஒரு நாளும் ஒளியாதையா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உம்மன்பு மாறாதையா, ஒரு நாளும் ஒளியாதையா. எனது மணவாளனே, என் இதயத்தே கேட்கவே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன். இனியவரே இயேசையா, உம்மைத்தான் நேசிக்கிறேன். என் தெய்வமே, தெய்வமே, இயேசுநாதா, இயேசுநாதா. இதயம் எல்லாம், இதயம் எல்லாம் மகிழுதையா, மகிழுதையா. உம் பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன். தெய்வமே, கரைகளெல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். கரைகளெல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் உலகத்தில் அவருடைய வருகையை ஆசையா எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் இருந்து நடத்துவதாக. ஆமென். 3 முறை அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.